2 விஷயமா பார்க்குறேன். ஒன்று கோர்ட். இந்த வழக்கை தொடுத்தது யார்? தேன்மொழின்னு ஒரு பர்சன். யார்? நீங்கள் எப்போ பாருங்கள் இந்த மாதிரியான வழக்கை யாராவது சில பேர் அனாமதேயமாக வந்து தொடுப்பாங்க. ஏன் அந்த பொதுநல வழக்கை தொடுத்தவங்க இவங்களுக்கெல்லாம் நியாயமான கூலி கொடுங்கன்னு கேட்கல? இல்லை, பொதுமக்களுக்கு இடையூறாக இருக்குது, நீங்கள் வந்து நடைபாதையில் ஆக்கும் என்ன யாருக்கு இடையூறு இருந்தது? பொதுமக்களுக்கு. எந்த பொதுமக்கள் வந்து அவங்கக்கிட்ட சொன்னாங்க? நான் என்ன கேட்குறேன், இப்போது எல்லா இடத்துலையும் மெட்ரோ ரயில் போடுறதுனால எனக்கு இடையூறாக இருக்குது, நிறுத்த சொல்லிடுவீங்களா நீங்கள்? அது வளர்ச்சிக்கானது இல்லை, இதுவும் வளர்ச்சிக்கானது. நீங்கள் வளர்ச்சி என்பதை வெறும் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் மட்டும் பார்க்காதீங்க, இது மனித வளர்ச்சிக்கானது. போராடுவதன் மூலமாகத்தானே நம்ம இங்கே வந்திருக்கோம். இது 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 இவ்வளவு பெரிய மக்களுடைய கோரிக்கை வளர்ச்சிக்கானது இல்லையா? அப்போ உங்களுக்கு தேவைன்னா நீங்கள் விட்டுருவீங்க. அரசாங்கம் போராடுறதுக்குன்னு ஒரு சில இடங்கள் இருக்குது, அந்த இடங்கள் எந்த இடங்கள் முன்னாடி என்ன போராடுறதுக்கு இடம் யாரு தீர்மானிக்கிறது? எதுக்காக தீர்மானிக்கிறீங்க? நான் எதுவாக இருந்தாலும் எங்கேயாவது போய் நீங்கள் வள்ளுவர் கூட்டத்துக்கிட்ட நில்லுங்க, சுடுகாட்டுக்கிட்ட நில்லுங்க. போராடுவதற்கு என்ன நீங்கள் உரிமைகளை பறிப்பதற்கு எந்த இடமும் நேரமும் நீங்கள் தீர்மானிக்காத போது போராட்டத்துக்கான இடம் எனக்கு விரும்புகிற இடத்துல நான் போராடுவேன். யாருக்காவது அவங்க இத்தனை நாள் இருந்தாங்கல்ல, என்ன யார் இடையூறுன்னு யார் சொன்னா? சரி, ஒரு இடையூறு இருந்தாலே நீங்கள் ஏற்றுக்கிட்டா என்ன? ஒரு 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 கல்யாண ஊர்வலம் போகுது, ஒரு சவ ஊர்வலம் போகுது, நீங்கள் ஏற்றுக்கிறது தானே செய்கிறீங்க. ஒரு திருவிழா நடக்குது, ஏற்றுக்கிறது தானே செய்கிறோம். அவங்க யார் நம்மளுக்காக பண்ண? அப்போது நீங்கள் வந்து உண்மையிலே உங்களுக்கு நல்லது செய்கிறதுக்காக வாழ்நாள் முழுக்க தன்னுடைய குழந்தைகளுடைய நலனுக்கெல்லாம் இடையூறாக இருந்து கொண்டு தான் அவங்க இங்கே வந்து உங்கள்கிட்ட வேலை பார்க்குறாங்க. மற்ற மாதிரியான வேலை இல்லை அது. அப்போது அதை ஒருத்தர் இடையூறுன்னு சொன்னோன்னே உடனே கோர்ட்டு உடனே சொல்லுமா, நீங்கள் அங்கே போயிடுங்க இங்கே போயிடுங்க. ஏன் இந்த கோர்ட்டு வந்து எப்பா ஒப்பந்த தொழிலாளர் ஒழிப்பு சட்டம் ஒன்று இருக்கப்பா, முறைப்படுத்துதல் சட்டம், அது என்னப்பா ஆச்சு அப்படின்னு ஏன் பேச மாட்டேங்குது? இதில் ஒரு நாளைக்கு தீர்வு கொடுத்துறீங்க, எங்களை தூக்கி கொண்டு போய் எங்கேயாவது போட்டுறீங்க. ஆனால் நீங்கள் அந்த கேஸு எவ்வளோ நாளாக நடந்துகிட்டு இருக்கு?